ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ. எல்லாத்துக்கும் தெரியும், மோஸ்ட்லி ஆர்பிஐ அப்படின்னா என்னென்னு தெரியும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்க்குக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க தான் ஹெட்டு மாதிரி. இப்போ நம்ம இப்போ பப்ளிக் இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு லோன் வாங்கணும், இல்லை ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு எஃப்டி இந்த மாதிரி போடணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆர்பிஐ பேங்க்கில் வந்து எதுவும் நீங்கள் பண்ண முடியாது. அது கீழே இருக்கக்கூடிய பேங்க்கில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் லோனோ இல்லை வந்து நீங்கள் ஏதாவது டெபாசிட்டோ அந்த மாதிரி பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து என்னென்னா, இப்போ கவர்மெண்ட் ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் கிட்ட பார்த்திங்கன்னா உபரி அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. உபரி அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்குள்ளே தான் வச்சுக்கணும். அதுக்கு மேலே அவங்ககிட்ட அந்த அமௌண்ட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஆர்பிஐட்ட வந்து கொடுத்துடணும். இப்போ அந்த உபரி அமௌண்ட்டுன்னு சொன்னேன்ல, அந்த உபரி அமௌண்ட்டுனா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பேங்க்கு பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா 1000 கோடி ரூபா இருக்குது. ஓகேங்களா? இந்த 1000 கோடியில் பார்த்திங்கன்னா அவங்களால பார்த்திங்கன்னா ஒரு 500 கோடி ரூபா தான் பார்த்திங்கன்னா லோனை வந்து கொடுக்க முடியுது. ஏன்னா நிறையா பப்ளிக் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணல, என்ன மாதிரி எனக்கு லோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வராங்க. ஸோ அந்த கம்மியான வரதில் பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட ஒரு 1000 கோடியில் பார்த்திங்கன்னா ஒரு 500 கோடி தான் பார்த்திங்கன்னா அவங்களால வந்து லோனோவோ இல்லை வேறு எதுலேயோ பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண முடியுது. இப்போ மீதி 500 கோடி பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட சும்மா தான் இருக்குது. அதுதான் உபரி அமௌண்ட்டு. அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து வாங்கிப்பாங்க. அந்த ஆர்பிஐ வாங்குறப்ப பார்த்திங்கன்னா இந்த பேங்க்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்து வாங்குவாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த ஆர்பிஐ பேங்க் என்ன பண்ணால் இந்த 500 கோடியும் வாங்கிடுவாங்க. 500 கோடியை வாங்கிட்டு இப்போ இன்னொரு பேங்க் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸுங்கிற ஒரு பேங்க் இருக்குது. அந்த பேங்க்கு பார்த்திங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ்லாம் ரொம்ப ஹை லெவலில் போயிட்டுருக்கு. அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவங்ககிட்ட லோன் வாங்குறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மக்கள் இருக்காங்க. ஆனால் இவங்ககிட்ட வந்து போதிய அளவு பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு இல்லை, இவங்க கையில் வந்து காசு இல்லை. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த 500 கோடி ரூபா வாங்கிடுவாங்க. அந்த 500 கோடி வாங்குறது பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்க்கு பார்த்திங்கன்னா அந்த ஆர்பிஐட்டு வந்து ஒரு பர்சன்டேஜ் அமௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து தான் வாங்குவாங்க. ஸோ வாங்கிட்டு அந்த அமௌண்ட்டை இந்த பேங்க் வாங்கிட்டு மற்ற நார்மல் லோனாக வந்து பப்ளிக் வந்து கொடுப்பாங்க. லோனாவோ இல்லை ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஆர்பிஐ இருக்குங்க இல்லையா, ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா இன்னொரு பேங்க்கிட்ட அமௌண்ட்டு வாங்கி வேறு ஒரு பேங்க்கு கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பேங்க்கிட்ட வாங்குறாங்களே, வாங்குறப்ப பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டு தான் வாங்குவாங்க. வாங்கிட்டு இன்னொரு பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ இருக்குங்களே, அந்த அமௌண்ட்டு வாங்குறதுக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜை விட கம்மியாக இருக்கும். ஸோ அவங்க வாங்குறது கம்மியான இன்ட்ரெஸ்ட் வாங்குறாங்க, ஆனால் கொடுக்குறது பார்த்திங்கன்னா அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வேரியேஷன் இருக்குங்களா, இதில் வரக்கூடிய அந்த வேரியேஷனில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை தான் அவங்க எடுத்து அந்த ஆர்பிஐயில் ஒர்க் பண்ணுவாங்களே அவங்க எம்ப்ளாயீஸ்க்கு அந்த சேலரி கொடுக்குறதோ, இப்போ வந்து ஏதாவது இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஏதாவது திடீர்னு வந்து இப்போ ஏதாவது ஒரு இயற்கை பேரிடர் வருது அப்படின்னா அப்போ வந்து இப்போ ஏதாவது திடீர்னு நிதி உதவி இது பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டு தான் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இதுதான் ப்ராசஸ். அந்த ஆர்பிஐ வந்து இப்படி தான் ரன் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு அப்படின்னா என்ன சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்களே, அதாவது என்னென்னா அதாவது இந்த ஆர்பிஐ பேங்க்குங்களே, ஆர்பிஐட்டிருந்து ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ வந்து இந்த ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு என்னென்னு சொல்கிறேன். இப்போ இந்த ஆர்பிஐ இருக்குங்களா, இந்த ஆர்பிஐ வந்துட்டு பேங்க்குக்கு அமௌண்ட் வந்து கடனாக கொடுத்தா அது வந்து ரெப்போ ரேட்டு. ஓகேங்களா? இது பேங்க்கு வந்துட்டு ஆர்பிஐக்கு வந்து கடனாக கொடுத்தா அது ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு. ஓகே,
இப்போ இதில் வந்து என்ன ஓகே ரெப்போ ரேட்டு ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுக்கு இப்போ இதனால் வந்து என்ன இதனால் வந்து நமக்கு என்ன யூஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் வந்து ஆர்பிஐ வந்துட்டு இந்த ரெப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இறங்கும். ஏன் இறங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆர்பிஐ வந்து பார்த்திங்கன்னா பேங்க்குக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க இது இன்க்ரீஸ் பண்ணுறதுனால. அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ இந்த பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ ஆர்பிஐட்டு வந்து ஒரு 6% வந்து லோன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை பேங்க் வாங்கிட்டு நமக்கு அந்த 6% விட பார்த்திங்கன்னா அதிகமாக தான் நமக்கு லோன் தருவாங்க. அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் லோன் வாங்க மாட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த லோன் வாங்காதனால பார்த்திங்கன்னா நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணுறக்கூடிய அந்த எபிலிட்டி வந்து குறைஞ்சிரும். ஸோ அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நிறைய பொருள் வந்து விற்காது. அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா பொருள் விற்காதனால பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் வராது. ஸோ அப்படி கவர்மெண்ட் டேக்ஸ் வராதனால பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா அந்த எக்கனாமிக் இப்போ நிதி நெருக்கடிக்கு வந்து போகும். இப்போ இதே இந்த ரெப்போ ரேட்டை வந்து கம்மி பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணுறாங்கன்னு அப்படின்னா, இப்போ இந்த பேங்க் இருக்குங்களே அதேமாரி பார்த்திங்கன்னா நார்மல் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஸோ அப்படி இன்ட்ரெஸ்ட் கம்மியாக கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா நிறைய பேர் லோன் வாங்குவாங்க. அப்போ நிறைய பேர் லோன் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டை எடுத்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணுறாங்கன்னா இப்போ ஏதோ ஒரு பொருள் வாங்குவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கார் வாங்குறாங்க, பைக் வாங்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி வாங்குறதுனால பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் போகும். ஸோ கவர்மெண்ட் அந்த டேக்ஸ் வரனால பார்த்திங்கன்னா அந்த டேக்ஸ் அமௌண்ட்டு நிறையா வரும்னு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு அது ஒரு லாபம். ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா அவங்க நிறையா அந்த அந்த நம்ம நாட்டை வந்து இது வழிநடத்துறதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதான் ரெப்போ ரேட்டு ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.